அந்த லட்சுமி வந்து எப்படின்னா இவனை இதோட சோழி முடிச்சிரும்னு அவன் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கும். ஒருத்தனுக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கும், கடனாக இருக்கும், துன்பமாக இருக்கும், துயரமாக இருக்கும், வெள்ளாமல் விளையாது. ஆனால் அவன் பொறுமையாக இருக்கையில் அவனுக்கு ஸ்ட்ராங்கான அடிப்படை போட்டுக்கிட்டு இருக்கும். அவன் பிள்ளைகளுக்கு புண்ணியம், பேரம்பேத்திகளுக்கு புண்ணியம், எல்லாம் பிரபஞ்சம் வந்து காத்து இருக்கும். நான் என்னையா புண்ணியம் புண்ணியம்னு கிட்டு நானும் செஞ்சு பார்த்தேன், நல்லாவே இல்லை. அவங்க அப்பன் எல்லா சேட்டையும் பண்ணான், ஊரை கெடுத்தான், அவன் எல்லாரையும் கெடுத்தான், சொந்தக்காரங்களெல்லாம் கெடுத்தான், நல்லா இருந்தான். அவன் திடீர்னு சாவு வந்துடுச்சு, போய் சேர்ந்துட்டான். இவன் பாரு நல்லது செஞ்சான் பாரு, அதுக்கு சொல்லுவாங்க கிராமங்களில் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சான். அது இங்கே சொல்ல வேண்டாம் மைக்கில் வந்து. ஆனால் இவன் வந்து செஞ்சதை அனுபவிச்சுட்டு போயிருந்தான். யார் நல்லது செஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் செஞ்சுருப்பாங்கல்ல, எப்படி இருந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதை கிடந்து படுக்கையில் கிடந்து பார்க்க ஆள் இல்லாமல் அந்த அந்த விஷயங்களுக்குள்ளே எல்லாம் போய் அந்த வீட்டுக்குள்ளேயே ஆட்கள் போக முடியாமல் இருந்து அதை கணக்கை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த ஆள் கணக்கை பாக்கி வச்சுட்டு போயிருந்தாரு. எங்கே பிறக்க போறாரு, என்ன பிறக்க போறாரு, மிச்ச மீதியை வந்து வாரிசு நிலைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு. இல்லை அப்படிங்கெல்லாம் பிறக்கக்கூடிய நிலைமை வந்துடுது. இப்போ ஒரு ரெண்டு நிலையிலும் வந்து செஞ்ச பாவ புண்ணியங்கள் வந்து அடுத்த பிறவியை வந்து தீர்மானிக்கு எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த வீட்டில் பிறக்கணும், வசதி கம்மியாக இருந்தாலும் புண்ணியம் அதிகம் உள்ள வீட்டில் போய் பிறக்கணுமா, வசதி ரொம்ப இருந்து பாவத்தையா சேர்த்து வச்சிருக்கிற வீட்டில் போய் பிறக்கணுமா, நல்ல அம்மா அப்பாக்களுக்கு பிள்ளையா போய் பிறக்கணுமா, துர்குணம் உள்ளவங்களுக்கு பிறக்கணுமா, எந்த விஷயங்கள் பிறக்கிலே எதிரிகள் இருக்கணுமா, பிறக்கிலேயே அந்த பிறப்பை வந்து எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கூட்டம் இருக்கணுமா, அக்கா எப்படி இருக்கணும், தங்கச்சி எப்படி இருக்கணும், மாமனார் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும், குணங்கள் எப்படி இருக்கணும். நமக்கு ஒருத்தன் பாருங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவன் உறங்கவே மாட்டான், எனக்கு இன்னும் வேணும் வேணும் வேணும், அவனும் தூங்காமல் அடுத்தவனையும் தூங்காமல் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூட தூங்க விடாமல் இம்சை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு ஆள் பாருங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக. இப்போ கிராமத்து பாசையில் சொல்லையில் இப்போ 100 குண்டால் வந்தாலும் காணாதுன்னு கீழே ஒருத்தர் 5 குண்டால் வந்தவங்க ஒரு அப்படிதான் இருக்கு. ஒரு 5 குண்டால் எடுத்தவங்க நிம்மதியாக அதை வச்சுக்கிட்டு பழப்ப ஆனந்தமாக இருக்காங்க. பல ஏக்கர் 100கணக்கான ஏக்கரை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. 2 ஏக்கர் வச்சு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைய நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு போன உடனே உறக்கம் வந்துடும், இங்கே வந்து உறக்கம் வராது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிலைகள்லையும் 5 மில்லு வச்சுருப்பாங்க, 10 மில்லு வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட இடங்கள்ல பிரான்ச்சஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கும். அவனுக்கு உறக்கம் வராது. அவன் விலை உயர்ந்த மதுபானங்களை குடிக்க வேண்டியது இருக்கும். தன்னை மறந்து எல்லாத்தையும் மாத்திரைகளை போட்டு தூங்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு. ஸ்ட்ரெஸ் அந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவங்க கெட்டு போது இல்லாமல் பிள்ளைகளையும் டென்ஷன் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிலைகள்லாம் இருக்கு. அதனால வந்து கொடுத்துட்டான் வசதியாக இருக்கான் அப்படின்னா நல்லவன் புண்ணியவான்லாம் சொல்லிடக்கூடாது. வசதி இல்லாமல் இருக்கான் இவன் பாவம் பண்ணன்னு சொல்லிடக்கூடாது. அதாவது 16 நிலைகள்னு உங்களுக்கு சொல்லுது இல்லை, 16 பேர் பெற்று வாழ்க்கைன்னா எல்லா விஷயமும் அதுக்குள்ளே இருக்கணும். ஆரோக்கியம் இங்கே வைக்கணும், எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. பணம் மட்டும் இருந்து நிம்மதி இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நீ லட்சமாக வச்சுருந்து கடைசியில் மண்ணு தின்னுட்டு போயிடும், இல்லாட்டி அடுத்தவன் ஏமாத்திட்டு போயிடுவான், இல்லாட்டி எங்கேயோ உள்ளவன் வந்து இந்த சொத்தை பூரா அழிச்சு நாசம் பண்ணிட்டு போயிடுவான், இல்லாட்டி கெட்ட விஷயங்களுக்கு இந்த சொத்து பயன்படும். அதனால் எந்த விஷயங்களும் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. அதிகமாக இருந்துட்டா நல்லது, குறைவாக இருந்துட்டா கெட்டதுன்னு கிடையாது. ஆனால் அதிக புண்ணியம் செஞ்சால் நல்லது, உனக்கு நல்லது, உன் அடுத்த பிறப்புக்கு நல்லது, உன் சந்ததிகளுக்கு நல்லது, வாரிசுகளுக்கு நல்லது. எல்லா விஷயங்களும் தலைமுறையாக அந்த புண்ணியம் வேலை பார்க்கும். வீட்டுக்கு நல்லவங்க வருவாங்க, நல்ல பிள்ளைகள் ஜெனிப்பாங்க, நல்ல ஆற்றல் மிகுந்த சிந்தை உள்ள பிள்ளைகள், அறிவு கூர்மையான பிள்ளைகள். படிப்பு வந்துட்டா உடனே நல்ல பிள்ளைகள்லாம் சொல்லிடக்கூடாது. படிப்பு வந்து கெட்ட கணங்களோட படித்து பிரயோஜனம் கிடையாது. கொடுக்கக்கூடிய நிலை பிள்ளைக்கு வரணும். அடுத்தவங்கள தன் உயிர் போல பாதிக்கணும். அடுத்த பிள்ளைகள் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பென்சிலை கொடுத்து உதவக்கூடிய பிள்ளையை பேனாவை கொடுத்து உதவக்கூடிய பிள்ளைகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வர. அப்படி நற்குணங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழும் கலை இன்னும் ரொம்ப இருக்கு. வருங்காலங்களில் பேசுவோம், வரும் நேரங்களில் பேசுவோம். இன்னும் இந்த ஊருக்கு சச்சங்கம் வந்து இன்னும் வந்து எளிமையாக வந்து தொடர் சச்சங்கங்கள் போடுறதுக்கு நாங்கள் வர ரெடியாக இருக்கோம். அடுத்த அழைப்புகள் வரும், அப்போ வரோம். இன்னும் வந்து இந்த சொல்லியிருக்கு, இந்த அம்மாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மாசில் எடுத்து கொடுத்தோம், கொஞ்சம் அடுத்த வட்டம் கொஞ்சம் நல்லா போடுவோம்னு சொல்லியிருக்காங்க.
பக்கத்து ஊர்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப சொல்லலை, நாங்கள் நீங்களையும் ரொம்ப சொல்ல வேண்டாம்னு சொல்லியாச்சு. அடுத்த சச்சங்கங்கள் கோயில்பட்டில் விரிவாக நடக்கும், அங்கேயும் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வாழும் கலை இன்னும் ரொம்ப இருக்கு. ஒரு அறிமுகம் உங்களுக்கு பண்ணி விட்டுருக்கு. என்ன அதாவது பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு கடன், அப்போ நம்ம கொடுக்கணும், தர்மம் செய்யணும், அப்படின்னா தான் அதை ஈக்குவல் பண்ண முடியும். அப்படின்னா தான் நம்மளை பிரபஞ்சம் நம்மளை ஒன்றும் செய்யாது, இல்லாட்டி பிரச்சனையில் உண்டு பண்ணணும். நம்ம எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் பிரச்சனை நிம்மதி இருக்காது, எல்லா விஷயங்களும் வச்சா ஆரோக்கியம் இருக்காது, எல்லா விஷயம் எதிரிகளோட தொல்லை இருக்கும், எல்லா விஷயங்களும் இருந்தால் அவமானப்பட வேண்டியது வரும். இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறதுனால பிரபஞ்சம் வந்து எடுத்துக்கிடுது. இவன் கொடுக்க மாட்டான், கணக்கு எழுது, சித்திரபுத்திர நயினார் கணக்கு எழுதாருன்னு சொல்லுவாங்கல்ல, இவன் இன்ன பிறவிகளில் என்ன செஞ்சான், இந்த பிறவிகள் தோறும் எடுக்கிறது சித்திரபுத்திர நயினார் தான் வேண்டியது இருக்கு. ஒரு போஸ்டிங் அது. அப்போ வந்து திருப்பி வாழும் போதும் எல்லா விஷயங்களையும் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு. அப்போ வந்து நம்ம வந்து புண்ணியங்கள் அதிகமாக செய்யணும். புண்ணியங்கள்லாம் என் பொருளாக தான் கொடுக்கணுமா, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அதெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லிட்டு நீங்கள் வேணா சொல்லிட்டு போயிரு சாமி, என்னது இருக்குது கொடுக்கறதுக்கு, வரவுக்கு செலவுக்கும் சரியாக இருக்குது, கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ வந்தாலும் சரியாக போயிடுது, எடுத்து வச்சா காண மாட்டேங்கு, அங்கே மருந்து கடங்காரங்க கொடுக்க வேண்டியிருக்கு, இங்கே டிராக்டருக்கு அடித்தவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, சம்பளமெல்லாம் கூடிருச்சு, எங்கே போய் கொடுக்க, எங்கே பிரச்சனையாக ஓடுது, பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லதவங்க நல்ல வார்த்தைகளை கொடுங்க அப்படின்னு. அதாவது அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்லியிருக்குன்னு சொல்லிருக்கு. அறம் செய்யின்னு ஔவையார் சொல்லலை, அது செய்யறதுக்கு விரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கறதுக்கு விரும்புவோம், கொடுக்க வேண்டாம், இருந்தா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம், நினைப்போம். நல்ல வார்த்தைகள், இந்த எங்களை வந்து இங்கே பேச வச்சிருக்கிய, இன்னைக்கு இங்கே இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஏதோ பண்ணி வச்சிருக்கிய, இந்த மைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிய, இது பெரும் புண்ணியம். இது ஒரு ஆள் செய்ய முடியாது, எல்லாம் சேர்ந்து கலந்து செஞ்சிருக்கிய, நாங்கள் செய்யணும்னு சொன்னது கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க இங்கே உள்ளவங்க. அந்த விஷயம் பெரும் புண்ணியம். முதல்ல இப்போ இதில் வந்து தெரியாதவங்க என்னத்தை பேச போகிறாங்க, அன்னைக்கு அதான் சொல்லணும். அந்த பொம்பளையெல்லாம் வண்டானதை பார்த்து போச்சு, அங்கே ஒருத்தன் சித்தனுங்க புத்தனுங்க யோகிங்க மகானுங்க எப்படி திடீர்னு வந்தாங்க, எங்கள் வானத்தில் இருந்து குதிச்சுட்டாங்களா அப்படின்லாம் கேள்வி. அது சில ஐயப்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் தீர்க்கணும் தான் இங்கே வந்திருக்கு. ஏன்னா நாளைக்கு இங்கே ஒவ்வொருத்தரும் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவேன், நீங்கள் இங்கே வந்தாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னோன்னா, ஓ அப்போ நம்ம போவோம் அந்த இடத்துக்குன்னு சொல்லி நாளைக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்தால் புண்ணியம். 4 பேர் 40 பேர் ஆகும், 40 பேர் 400 பேர் ஆகும், 400 பேர் 4000 பேர், 4000 பேர் 4 லட்சம், 4 லட்சம் கோடி கோடி பல்கோடியா பெருகையில புண்ணியம் வந்துருச்சு. அப்போ மகாவிஷ்ணு பேசாட்டில் சரி இவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு பேசாட்டில் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சபையில் உட்காந்து ஒழுங்காக பணி செய்தீங்களா, புண்ணியவான்களையெல்லாம் நீங்கள் பெருக்குதீங்களான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, சிவபெருமான் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் டிபார்ட்மெண்ட் இல்லை, எப்படி இயங்குது, சச்சங்கம் போடுதாங்களா, எத்தனை பேர் வந்து நல்லவனை ஆக்கி விட்டுருக்காங்க, எத்தனை பேர் காதில் இவங்க சொன்னது இருக்குது, இல்லாட்டி கொப்பரடிக்க வீட்டில் வந்து சபையை வாங்கிட்டு படுத்துக்கிட்டாங்களா அப்படிலாம் அங்கே பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்குது. எங்களுக்கு முன்னாடியே எங்கள் கணங்கள் வந்து இங்கே எப்படி வேலை பார்க்காங்க உங்கள் ஊரில் அங்கே சீடர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கணக்கெடுக்குது கணம் இருக்குது. அதெல்லாம் சும்மா போது வருவாங்க அங்கே கூட உட்காந்து எந்திரிச்சு போடுவாங்க, இந்த மைக் போதும் இந்த இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லுதாங்களா. சரி சாமி வந்தான்னா கொஞ்சம் நல்லபடியாக எல்லாருக்கும் கேட்கணும், நல்ல மைக் வாங்கி வைக்கணும், கூட 2 லைட் போடணும் அப்படின்னு வீட்டில் சத்தம் போட்டு தான் செய்வாங்க பெரிய ஆளுக்கெல்லாம். ஏன்னா இப்போ ஆன்மீகங்கிறது போலி நிலையாகிருச்சு, எதுனாலும் துட்டுப்பிடுங்கக்கூடிய நிலை, எங்கே போனாலும் பிரச்சனை, எதையாச்சும் பிடுங்கிட்டு விட்டுறாங்க, அவமானப்படுத்தி விட்டுறாங்க, அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க, போலி வேடதாரிகள் ரொம்ப பெருகிட்டாங்க. ஆன்மீக போர்வையில் அத்தனை நிலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கு. கையடக்க கருவியில் வாழ வழி தெரியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமன்னு சொல்லக்கூட கிடையாது. ஆசைகள், இத்தனை கார் வாங்கணும், இன்னென்ன விஷயங்கள் வாங்கணும், இங்கெல்லாம் இடம் வாங்கணும், அமெரிக்காவில் இடம் இருக்கணும், அங்கே இருக்கணும், இங்கே இடம் இருக்கணும், இத்தனை ஆசிரமங்க நிலைகள் இருக்கணும், பல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. அது இந்த என்ன ஸ்பிரிங் மாதிரி டான்ஸ் ஆடுற பொம்பளை இருக்காங்க. எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னமோ புது விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பொம்பளை சொன்னபடி கேட்க மாட்டேங்க ஆளுங்க, வண்டானத்துக்கு போயிட்டு வர ஆளுங்க, அங்கே யார் நல்லவன் இருக்கானா கெட்டவன் இருக்கானா தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு விடையா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு போகணும்ல, கூட 2 ஆட்டா விடணும்ல, என்ன காலையில் பழைய சோறை திங்க வேண்டியது இருக்குது, அங்கே போயிட்டாயா வந்து சாப்பாடு போனால காட்டுக்கு போயிட்டா அப்படின்லாம் பேசுவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கள் ஊர்லேயும் பேசுவாங்க, உங்கள் ஊர்லேயும் பேசுவாங்க, பக்கத்து ஊர்லேயும் பேசுவாங்க. அதெல்லாம் வேற இருக்கணும், அதெல்லாம் அப்படி இடம் இது கிடையாது அப்படின்னா சித்தர்கள் வந்து பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த மகான்களோ யோகிகளோ ஞானிகளோ
அவதார புருஷர்கள்ட்ட கூட இல்லை இந்த ஆற்றல். யார் ராமர் அவர் மகாவிஷ்ணு எடுத்த எந்த அவதாரங்களுக்கும் இந்த ஆற்றல் கொடுக்கல. அம்பாள் எடுத்த எந்த அவதாரங்களுக்கும் இப்படி கடவுளை கூட்டு பேசக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கல. சித்தர்கள் எத்தனையோ சித்தர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நிலையை கொடுக்கல. யாருக்கும் கொடுக்காத நிலையை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா யுகத்தை மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ கடவுளே வந்து பேசினா தான் மனுஷங்க நம்புவாங்க. இவன் பேசிட்டு போயிடுவான், ஒரு மைக் இருந்தா பேசிட்டு போயிடுவான், ஒரு மாலையை போட்டா பேசிட்டு போயிடுவான், தண்ணி கொடுத்தா பேசிட்டு போயிடுவான், சாப்பாடு போட்டா பேசிட்டு போயிடுவான். அப்படிங்கிற நிலையை தாண்டி கடவுளை கூட்டு பேசுதான் அப்படிங்கிறதான் சபையோட ஆற்றல். கடவுளை கூட்டு பேச முடியும். ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவர் அகத்திய பெருமானம் கூட்டு நடு தெருவில் வச்சு முச்சந்தியில வச்சு கூட்டம் போட்டு பேசக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. பெரிய மாளிகை போன்ற பெரிய கல்யாண மண்டபங்கள்ல வச்சு லட்சக்கணக்கில் செலவழிச்சும் கடவுளை கூட்டி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த முடியும். இப்படி ஒரு நிலை கொண்ட எளிமையான எல்லைகளையும் வந்து மக்களை சந்திக்க முடியும். சந்திச்சு தான் ஆகணும். இருக்கிற இடத்துக்கு தேடி போனோம். எல்லாரும் நம் மக்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி தீதும் நன்றும் பிறதர வாரார் அப்படிங்கிற விஷயத்த உயர்வா சொல்லி எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாரும் வேண்டியவங்க, இங்க உள்ளவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வேண்டியவங்க. அவங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள்லாம் பஞ்சபூதங்களா இருக்கு. பஞ்சபூதங்கள் தான் கடவுளா இருக்காரு. அப்ப எல்லாரும் உள்ள ஆற்றல் தான் கடவுளை இயக்குது. கடவுள் எல்லாரோட புண்ணியங்கள் தான் வந்து கடவுளா இருக்காது. கடவுள் தான் கொடுக்கு. அப்ப நமக்கு கொடுத்தேன்னு நான் அங்கிருந்து கரண்ட் எடுக்கல, இங்க இருந்து அதை எடுக்கல, இங்க இருந்து இதை எடுக்கல, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே இறைவனோட குழந்தைகள். அவங்க செஞ்ச ஏற்ற இறக்கங்கள்னால அங்கங்க போய் பெறப்படுத்திருக்காங்களே தவிர எல்லாருக்குள்ளேயும் சிவன் இருக்கான், இறைவன் இருக்கான். உங்களுக்குள் தான் இறைவன் இருக்கான். நீங்க தான் இறைவன். இறைத்தன்மை வந்து நம்ம மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி ஞாபகப்படுத்தாங்க சித்தர்கள். அதாவது நட்ட கல் பேசுமோ நாதன் உள் இருக்கைன்னு சொல்லியிருக்காங்களா சித்தர்கள். நீ அங்க இங்க தேட வேண்டாம், உன்னே வணங்கு போதும், உனக்குள்ளதான் நாதன் இருக்காருன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்து செல், கடவுள் தெரிவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. நாங்க கடவுளா தான் மாறி மாறி இங்க சித்தர்கள் சொல்லுவோம். நாங்க கடவுள்னு உங்ககிட்ட சொல்ல வரல, நீங்க கடவுள். ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடவுள் இறைவன் இருக்காரு. இறைத்தன்மையை உணருங்க. இறைவனோட தன்மை என்னது? அன்பு, கருணை, மன்னித்தல், காத்தல், அருளல், அரண்மனை செல்லல். இப்படி விஷயங்கள், உயர்வான விஷயங்கள் தான் கடவுளோட விஷயங்கள். அப்ப நம்ம இங்க பழனிக்கு காவடி எடுத்துட்டு அங்க திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போய்கிட்டு திருப்பதிக்கு 7 மலைக்கு போய் ஏறி இறங்கிட்டே இருந்துட்டு உள்ளுக்குள்ள உள்ள மலையில ஏறி இறங்காம, உள்ளுக்குள்ள யாத்திரை போகாம, நம்மளை நம்ம தேடாம கண்ட இடங்கள்ல சுத்தி தெரிஞ்சா ஒரு விஷயம் நடக்காது. நீ சரியில்லாம எத்தனை அளவு ஊற்றினாலும் வராது, அக்கினி சட்னி எடுத்தாலும் வராது, நெருப்புக்குள்ள போய் வெந்து தணிஞ்சாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நீ மாறுனா நீ தான் கடவுள் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லதுக்கு வந்திருக்கு. எளிமையான விஷயங்கள் சொல்ல வந்திருக்கு. அப்போ தர்மத்து பெட்டியிலாம் எப்படி கடவுள் இருப்பான்னா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கடவுள், ஒவ்வொரு குழந்தைகளும் கடவுள். கடவுள் தன்மையோடு இருக்கும்போத இப்படி விஷயங்கள் கேட்கும்போது நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் எதையும் கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்க மாட்டோம். வண்டானத்துக்கு வந்தால் தட்டில் துட்டு போடுங்க, தட்சணை கொடுங்க, நைட்டு வந்தால் தங்கதுக்கு இவ்வளவு, காலையில் சாப்பாட்டுக்கு இவ்வளவு, மதிய சாப்பாட்டுக்கு இவ்வளவு, இன்ன விஷயங்களை தீர்த்து வைக்கணும் அப்படிலாம் அங்கே கிடையாது. எல்லாரும் வரலாம், எல்லாரும் தங்கி இப்படி சச்சங்க நிகழ்வை பார்க்கலாம். இப்ப கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலமா நடந்துகிட்டு வந்த பூஜைகளை இப்ப குறைச்சிட்டாங்க. இப்படி பேசணும்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 6 பூஜையா இருந்தது, மாசத்துக்கு 2 பூஜையா வந்துருச்சு. அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் பூஜை. மற்ற நாட்கள்ல ஃபுல்லா இப்படி பேச போறோம். உலகம் ஃபுல்லா போய் பேச போறோம். இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் இங்க சீடர்கள் இருக்காங்க. இப்பதான் சபை வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட சொன்னா உங்ககிட்ட மட்டும் சொன்னது கிடையாது. நீங்க வெளிநாட்டுக்கு போன் போட்டு சொல்லுவீங்க, உங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவிய, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்து இப்படி ஒரு சபை இருக்கு அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவிய. யுகத்தை மாத்ததுக்கு கடவுள் அமர்ந்த இடத்துல இருந்து முதல்ல எங்களை மாத்திக்கிட்டு உங்ககிட்டையும் அதை சொல்லதுக்காண்டி வந்திருக்கோம். நீங்களும் மாறிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட இந்த விஷயங்களை சொல்லுங்க. உங்க சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்காக முதல்ல அப்படித்தான் சொல்லணும். உங்க சந்ததிகள், உங்களோட குழந்தைகள், உங்களோட ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்ல. கடனா இருக்கு, என்ன எவ்வளவு செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிருதுயா, கடன் ஆயிருச்சு, கடனை கட்ட முடியல, எவ்வளவு செஞ்சாலும் என் மகன் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, மகன் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு வருது. நான் ஒழுங்கா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் என்னை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கான், எங்கிட்டு போனாலும் பின்னாடியே விரட்டிட்டு வரான், சொந்தக்காரன் வந்து அங்க போறான், கோர்ட்டுக்கு போறான், வம்பு வழக்கு இழுக்கான். இப்படிங்கிறவங்கெல்லாம் அங்க வாங்க, எல்லைக்கு வாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய கோமாதா பூஜையை பாருங்க. உங்க வீட்டுல எளிமையா மண் அகல் விளக்கு ஏற்றி அங்கிட்டாம நின்று வழிபடுங்க. இப்படி ஆகம முறைகள், எளிமையான ஆகம முறைகளை சொல்லுறதுக்காக இங்க வந்திருக்கோம்.
அப்போ அகத்திய பெருமானை கூப்பிட்டு பேச சொல்லுவோம். இன்புற்று வாழ்க. எல்லாரும்